கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரிங்க. இன்றைக்கி நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கிராணி சாப்டர் 2லேயே செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வரேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கிராணி சாப்டர் 2 நம்ம என்ன எஸ்கேப் பண்ணோம் சத்தியமாக எனக்கு ஐடியா கிடையாது. நம்ம உள்ளே போய் ரேண்டமைஸ் தான் எதாவது பொருள் கிடச்சா அதை வச்சு எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி மோடில் தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பிறகு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 4 போல கேட்டிங்கன்னா டே 4 கொஞ்சம் தள்ளி போகலான்னு சொல்லி நான் முடிவு பார்த்துருக்கோம் மகளே. ஏன் கேட்டிங்கன்னா இன்னும் வியூஸும் அதுக்கு போகல. சரி ஓகே, நம்மளும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம் சொல்லி நம்மளோட ஹாரர் கேம்ஸ் தான் நம்ம இந்த கிராணி சாப்டர் தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்டர் வந்தால் போகிற மாதிரி நான் பிளான் வச்சுருந்தேன். பட் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு என்னோடய ஐஸே. ஸோ ஓகே, நம்ம கிராணி சாப்டர் 2 ஆச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்து கிராணி சாப்டர் 2 வந்துட்டேன். முதல்ல நம்ம என்னென்ன இருக்குது பார்த்துடலாம். முதல்ல ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா, கீழே எப்படினாலும் ஹெலிகாப்டர் பொருள் கிடைக்குமான்னு தெரில. கிடைக்கும். என்னாச்சுடா கேஸ் வந்து ஒரு மாதிரியாக சென்சிட்டிவ் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணலாம், தாத்தா பாட்டி வர வச்சிடலாம். தாத்தா பாட்டி இங்கே முட்டை பிரியாணி கட்டிக்குதோ, வாங்க வாங்க. அதுவே கூப்பிட்டாச்சு. ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க கைஸ். ஓகே, சென்சிட்டிவ் செக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. தாத்தா என்ன பிரியாணி சொன்னேன்னு டக்கு டக்குன்னு போகிறாரு. தாத்தா உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்குமா? சரி ஓகே என்ன நடக்குது? பாட்டி என்ன காணோம்? பாட்டி இப்போ வராங்க பார்த்தீங்கன்னா. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நான் சௌத்தியமாக இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஓகே, டட்கேப் மகளே, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் முடிவு வந்துச்சு. ஹெலிகாப்டர் எஸ்கேப், ஃபர்ஸ்ட் ஹாரர் கேம், ஃபர்ஸ்ட் கிராணி சாப்டர் 2, ஹெலிகாப்டர் எஸ்கேப், ஹெலிகாப்டர். அதனால மீம் தெரியுமா? ஷாக்லாம் அது தெரியும். மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஸ்டன்கட் தான் நல்லா இருக்குங்க. ஸ்டன்கட் இல்லை, அங்கே இருக்குது, பார்த்துட்டு போயிடலாமா? ஆடா ஹெலிகாப்டர் வேணும் மக்களே, எடுத்துக்கோ. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எனக்கே வீடியோ பார்க்க தான். நெக்ஸ்ட் இதில் தான் கிடைக்கிது, பார்க்கலாமா? பேலக்கியா உங்களே கிராணி சாப்டர் ஒன்று ரொம்ப தாத்தா ஐயோ வாய வேற விடாதே. ஐயோ பாட்டி, ஐயோ ஓடு டக்குன்னு ஓடு. அப்பாடி எப்படியோ தப்பிச்சோ சைசிங் மியூசிக்கும் நின்றுச்சு. ஓகே, அடுத்து கேம் விளாட செம்ம பர்த்தோட தான் விளாண்டாங்க. சேம் பிகாஸ் இருக்கிறது 2 பேர் வச்சு விளாண்டே கிடையாது. ஏதாச்சும் கிராணி மட்டும் வச்சு விளாடுவேன், இல்லைன்னா தாத்தா மட்டும் வச்சு விளாடுவேன். இவங்க 2 பேரும் அட் டைம் அதுக்கு விளாண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், இது விளையாட கன்ஃபார்ம் ஒரு 1 இயர் இருக்குங்க. சேம் பிகாஸ் மைன்கிராஃப்ட் நான் எப்படி டெவலப் பண்ணேன், மைன்கிராஃப்ட்லேயே முழுங்கிட்டேன் சொல்ல போனால். சரி, பேலாக்கி போய் சொல்ல வந்தேன். கிராணி சாப்டர் ஒன்று எவ்வளோ கஷ்டப்படுவோம் நோட்டீஸ் பண்ணிட்டு எனக்கு கிராணி சாப்டர் 1 ரொம்ப கஷ்டப்படும். பேட்லாக்கி அந்த சரி, மாசக்கி அதான் சரி, மாஸ்டர் கூட கிடைக்கலாம், ஆனால் அது கிடைக்குது. இப்போதுக்கு இந்தமாதிரி சென்சிட்டிவ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும், நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வருண் கூட விளாடலாமா சொல்லுங்கள். நான் வருண் கூட மைன்கிராஃப்ட் டே 4, டே 5, டே 6, டே 7, டே 8 போட ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு தெரிய ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், நான் வருணோட விளாடாமல் வேணாம்னு. அவன் சொன்னால் வேணாம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கேட்க சொன்னேன்னா அதுக்கு தர சொன்னேன். சரி ஓகே, என் ஃபேமிலிக்கு தான் யாரும் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்களே சொன்னால் எனக்கு தெரியாது, நீ கன்ஃபார்ம் விளையாட ஆகுன்னு சொன்னான். பட் நான் நேற்று போட்ட போஸ்ட்டில், நேற்று போட்ட போஸ்ட்டில் போய் அவனோட கசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட், நீ எதுக்கு அவங்களோட விளையாட மாட்டேங்க, நீ விளையாடு. அப்போ அவன் போய் என்ன சொல்லிருக்கான், சரி நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்துட்டோம், அதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன் கைஸ். ஓகே, ஏதாச்சும் இருக்கா நான் பார்த்துட்டு இருக்கேன். தாத்தா பாட்டி எங்கே இருந்தான்னு தெரில. ஐயோ ஏதுரா மொத்தம், ஐயோ உங்களுக்கு ட்ராப்பு ஊடுறாப்பா. ஆச்சு இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க பாட்டி. எந்த இடத்துலேருந்து வர போகிற தெரியலையே. பாட்டி எங்கே இருக்கீங்களா? அங்கேயும் நினைங்க, நாங்கள் மேலே இல்லாமல் இருக்கோம். பாட்டி ஓகே, மேலும் தான் வராங்க, பரவாயில்லையே. பாட்டி இந்த வயசில் கடுத்தாச்சு மக்களே, நம்ம கண்ணு எதிரிலேயே லைட்டாக ஒளிஞ்சிருக்கோம்னா பட் பார்க்க முடியும். பார்த்து டெவலப்பர்ஸ் யாரும் என்னை எப்படி போய் கேட்டு நான் எதுவும் ரொம்ப இன்டெலிஜென்ஸ்லாம் குத்துறாதீங்க தாத்தா பாட்டிக்கலாம், ஏன்னா இப்போயே நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். ஓகே கைஸ், ஸோ இதுலேயே சொல்லுங்கம்மா, ஹார்ட் முல்லாம் போகலாமான்னு. ஹார்ட் முல்லே இவ்வளோ பக்குன்னு இருக்கும்போது தெரில. ஸோ ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பொருட்களையும் நான் தேடின்னு இருக்கேன். சரி, பாத்ரூம் செக் பண்ணிடலாமா?
பாத்ரூம் ஸ்பார்க் பிளாக்ல போட்டி தான் கிடைக்கும் நினச்ச மாதிரி தான் போட்டி தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, பிக்சர் பீஸ் இங்கே இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இங்கே ஸ்டன்கன் இருக்குது. ஸ்டன்கன் ப்ளீஸ் 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 ஸ்டன்கன் கிடச்சி. இப்போ தாட்டா பாட்டி இப்போ போட்டு தள்ள போகிறோமே. தாத்தா பாத்தியே போட்டு தள்ள போகிறோம். ஐயோ ஓ இதுதான் லேம்பில் தள்ளிவிட்டேனா? ஓகே ஓகே. தாட்டாவை பார்த்து எங்கே இருக்கீங்க? சரி ஓகே, நம்ம டக்குன்னு அதெல்லாம் போயிடலாம். பாட்டி அங்கே வந்துட்டாங்க பாருங்க. பாட்டி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க பாட்டி. தாத்தா அங்கே போகிறாரு. இந்த மலை போட்டு தரோம் பாட்டியை. பாட்டி கைத்திலே வாங்கினீங்களா? அதுலேயும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கன்ஃபார்ம் சொல்கிற மக்கள் ஒரு உங்களுக்கு சர்ப்ரைஸிங்காக ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பிறகு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதுமாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் பெல்லைக்கு பண்ண மாதிரிடாதீங்க. தான் ஹெலிகாப்டர். ஸோ ஐயோ லைக் ஷேர் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவங்க ஒன்றுமே இல்லை. ஓகே அங்கே செக்யூர்னு அங்கே டைம்னா வருது. ஓ செக்யூரிட்டி கீயா? இதோட என்ன இருக்கும்? ஆமாம் அங்கே ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே இருக்கும். அதுக்குள்ளே வரதுட்டு வரலேன். நான் சொன்னேன் நமக்கு இந்த கிராணியமே டச் விட்டு போயிடுச்சு. பட் எப்படி டச்சோட வர சத்தியமாக என்னே கிடையாது. அங்கே வந்து ஸ்டன்கன் போட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களே. ஓகேவா? ஓகே அங்கே போய் எதாவது இருக்கா போய் கன்ஃபார்ம் ஏதாவது கிளாஸ்லைன் ஷிட் கட்டிங் டயர்ஸ். பரவாயில்ல, இது கட்டிங் டயர்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு யூஸ் ஆகும். நம்ம லேட்டர் வயசாக யூஸ் பண்ணலாம். ஐயோ தாத்தா தாத்தா ஓடு 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 இந்த ஜில்பா கொண்டு ஓடு ஓடு. ஓகே ஓடி வந்தாச்சு. கீழே ஜி காலை வருது மாடிக்குது. தாத்தா வரல பரவாயில்ல கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பக்கு இருந்துருக்குல்ல. அதாவது ஈஸி மோடு, இதில் பக்கு இருக்குது. இதில் நார்மல் மோடு, ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் ஆனபடி எவ்வளோ பக்குன்னு இருக்கும் தெரில. ஓகே பயம் இருக்கக்கூடாது. ஓகே ஐயோ இது எப்போ இல்லையே. தாத்தா வர இருப்பார். பரவாயில்ல தாத்தா இல்லை. அங்கே உள்ளே போய் நம்ம ஸ்டன்கன் எடுத்து தாத்தா பாட்டியே போட்டு தரலாமா யோசிக்கலாம். சரி போட்டு தள்ளி தான் வாங்கணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி தாத்தா வரல. தாத்தா பாட்டி இங்கே வாங்க. செக்யூரிட்டிக்கியா? இது தாத்தா கிட்ட தான் இருக்கோம். பார்ப்போம் தாத்தா வராரா, யாராச்சும் போட்டு தர போகிறோம். தாத்தா உள்ளதான் இருக்காரு. என்ன காதோடு இங்கே இவ்வளோ சத்தம் போடுவோம். செக்யூரிட்டிக்கு கிடச்சிது. செக்யூரிட்டிக்கு மட்டும் தந்தால விட. ஐயோ பாடி வராங்களே. டக்குன்னு அப்பா சுவாமி டக்குன்னு செக்யூரிட்டி போட்டு இது ரூமில் தந்துட்டுலாம். ஏன்னா அவன் எடுத்துட போகிறான். ஓகே செங்கன் கரெக்டாக பாட்டி கரெக்டான டைமிங்கில் வரீங்க உங்களுக்கு. ஓகே தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் சொன்னால அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்கள். ஓகே காய்ஸ் நம்ம டக்டை தூக்கி போய் இதில் உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் அங்கே சில இடத்துல நான் வந்து மெஜாரிட்டியாக ஒரு இடத்துல நான் கட் பண்ணிட்டேன். பட் அந்த மெஜாரிட்டி கட்லேயும் உங்களுக்கு புரியும். அதுதான் நான் லேட்டஸ்டாக இந்த கிளாஸ் ஃபியூஸாக இதுக்கு தேவைப்படும். எல்லாம் எதுவுமே கன்ஃபார்ம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மலையை செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த கவரை நம்ம செக் பண்ணோமா? இல்லை டோர் லாக் தான் இருக்கு இல்லையா? அது தயவு செஞ்சு நம்பி போடாதீங்க. ஏன்னா அது கொஞ்ச நேரம் தாக்க பிடிக்கும். அது வந்து தாத்தா பட்டில் தரது வந்து உங்களுக்கு போட தள்ளிடுவாங்க. ஓகே பிக்சர் ஆஃப் பீஸ் போடலாம். 2 பிக்சர் கிடச்சி. இன்னும் 3வது பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இங்கே நான் மறந்துச்சேன். இந்த இடத்துல இருக்குது மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூமில் தான் இருக்குது. அதுக்குள்ளே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நானே எங்கேயோ போகிறேன். இங்கே வச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடு போயிருந்தோம். இது என்னது? ஆமாம் இல்லை ஓவர் பண்ணால் நமக்கு வெப்பன் கீ வேணும். வெப்பன் கீ போய் எடுக்கிறோம். வெப்பன் எடுத்து போட்டு தோக்குறோம். ஓகே அதை நம்ம இங்கே போட்டு அதுக்கு போய் ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வரலாம் மக்களே. ஹெலிகாப்டர் கீ இங்கேன்னு இருக்குது. பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல. ஹெலிகாப்டர் கீழே தக்கன்னு கிடைக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானது. சரி ஓகே காய்ஸ். சூரியன் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டதுக்கு தேங்க்ஸு. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சொல்லுமே. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ திரும்பி தாத்தா பாட்டி நம்ம போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்துட்டோம் கைஸ். ஓகே தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க?
நம்ம ஒளிஞ்சிக்கலாம் லைக் ரோச் பண்ணி கவுச்சில் க்ரௌச் ஓகேவா கைஸ். இங்கே தான் இது பேலோக்கிச்சு, நானும் வெப்பன் கீ நினச்சிட்டேன். நம்ம வந்து ஸ்டன்கன் வச்சு பண்ணலாம் நிறைய விஷயங்கள். பட் இதே இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டன்கன் யூஸ் பண்ணாதீங்க மக்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு கிளிச் ஆகலாம், இல்லை பக்காக கூட சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம கர்ஸ்ட் ஆஃப் மல்டிப்ளை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை ஸ்டன்கன் வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் அதான் போனால் இருந்தேன், ஃபோனை டவுன்லோடாக பண்ணி வச்சுருந்தேன். என்னாச்சுக்கின்னா அதுதான் போடலாம் அந்த தனியாக விளையாடுற மாதிரி. பட் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா இது வந்து பக் ஆகிடுச்சு. அது அந்த ஸ்டன்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிச் ஆகி வேறு வேறு சுத்தமாக ஸ்டன்கனோட ஆமோ பார்த்தா அதனால் ஷார்ட்கன் வச்சு கூட அது சுடவும் முடியல, ஃபுல்லாக கிளிச் ஆகிடுச்சு. அது கிளிச்சாக பக்காக கூட தரல கைஸ். எதுக்கு சைலண்டாக இருக்கேன்னு தெரில, பார்ப்போம். தாத்தா வந்துட்டாரு, தாத்தா வராரு, உதய கொடுக்க போகிறேன். நான் தான் உதவி கொடுப்பேன், பரவாயில்லையா தாத்தா? ஓகே இந்த சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பல, தாத்தா காட்டுங்க ஒய் கண்டிப்பாக சிரிப்பாக இருந்துருக்கா. எவ்வளோ எதுக்கு என்னையே அடிக்க வருவா, நம்மளை 2 வாட்டி சேஸ் பண்ணோன்னா இருக்க மக்களே. அதுக்காக தான் இதை பண்ணேன். அதான் இந்த சர்ப்ரைஸ் சொல்லப்போனால் இவ்வளோ தான் பண்ணிட்டுப்பா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் தாத்தா அதை யூனிட் போக முடியாது. சிரிப்பாக வருது மக்களுக்கு. இந்த பிக்சர் ஆஃப் பீஸ் போட்டுடலாம். நீங்கள் ஸ்டன்கன் யூஸ் பண்ணாமா கேட்டீங்கன்னா தெரியல. எனக்கு சொல்லப்போ ஷார்ட்கன் தான் மேலு, நல்லா ஷார்ட்கன் தான். சரி இங்கே என்ன இருக்குது, இங்கே தரதுக்குள்ள வெஞ்சு இருக்குமா? வெஞ்சு தான் நமக்கு ஓப்பன் பண்ணிட்டோமா அப்படின்னு என்ன நேரத்தில் ஓப்பன் பண்ண தெரில. குத்தி சாதம் இருக்க அடுத்து நான் போடல. சரி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம மேலே ஏதாவது போய் பார்க்கலாமா? சரி போகிறதா போகிறோம், அல்ல இது வேணாம். இது தூக்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு மேலே ஏதாச்சும் தூக்கிட்டு போனா இது எடுத்துப்போம். ஓகே கைஸ், இவ்வளோ கொச்சு தூக்கி கடாச்சி வச்சிருக்கேன். ஐயோ அங்கே போச்சியா, இங்கே தான் வீட்டுருக்காங்க அவனுக்கு. சரி இங்கே ஏதாவது கிடைக்காது. ஹேண்ட்வில்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ, அது டோர் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது, உடனே வெப்பன் கீ சூப்பர் மக்கள் தோத்தா போட்டு கொடுத்துல போடுற சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஓகே நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவேன்னா நம்ம ஏதாவது பொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல போய் செக் பண்ணால் தாத்தா பாட்டி வரல. சரி ஸ்டன்கன் எடுத்துப்போம். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க, டக்குன்னு வாங்க. ஓகே தாத்தா பாட்டி எங்கன்னா ஆளாக காணும். அதுக்கப்புறம் வந்துருப்பாங்க மக்களே. சரி இந்த 2 மினிட்ஸ் ஆயிருக்கு நேரத்துக்கலாம். காணா என்னடா இது அப்படின்னு பாட்டி நான் கூட்டம் வந்துடுவாங்களே. இந்த வாட்டி வரல. சோனை பாட்டி கிரியேட் பண்ணலாம் பார்த்தோம், வேணாம் எதுக்கு, பாட்டி வருவாங்க. திரும்பி சோனப்படு. பாட்டி மேலே வாங்க பாட்டி. தொண்டைக்கிலே கதறானையா வராங்க பாரு. ஓகே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு காய்ஸ். ஓகே பாட்டி வந்துட்டாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? ஓகே வாங்க உங்களுக்கு போட்டு தர போகிறோம். ஸ்ட்ரிங்கில் போட்டு. ஓகே கிராண்ட் இஸ் கான் ஃபார் அபவுட் 2 மினிட்ஸ். நீங்கள் அபவுட் 2 மினிட்ஸ் நினச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு அப்படி நினைக்கிறீங்க. 1.45 ஆகலாம், 1.50 ஆகலாம். அதெல்லாம் 1 நிமிஷத்துக்குள்ளே ஏஞ்சானா அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அபவுட்னாலே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா கைஸ்? எங்கடா இந்த தாத்தா காணும் ஆளைக்கான தாத்தாவே என்ன வந்துட்டார் மகளே. ஏண்டா கிழவா அப்படியே அந்த இடத்துல சொன்னான் சுடு. வயிற்றில் போட்டேனே அந்த இடத்துல உனக்குலாம் சுட்டுருக்கணும், சுடுறா திரும்பவும். எவ்வளோ தைரியம் உனக்கு, இவ்வளோ லேட்டாக வரா மகளே. பாட்டி போய் 1 நிமிஷம். ஐயோ இந்த 1 நிமிஷத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. தாத்தா கூட வெட்டுறலாம். பட் தாத்தா வந்து பார்த்தோன்னா பாட்டி கூட பரவாயில்ல நமக்கு, அவங்க வந்து முன்னாடி வந்து தைரியமாக போட்டு தருவாங்க. பட் இந்த தாத்தா பின்னாடி முத்துக்குலேருந்து போட்டு தருவாங்க மக்களே. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே. நம்ம வந்து பார்த்தோன்னா இது நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ணிருக்கோம். சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இது நோ வெப்பன் சேலஞ்ச். நான் சொல்ல மறந்துட்டேன். அதான் இப்படி நம்ம போட்டு தள்ளிருக்கோம். இல்லை நம்மளும் போட்டு தள்ளக்கூடாதுல்ல. ஓகே கன்லாம் எடுத்துன்னு இங்கே ஆமோ இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணிப்போம். ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு ஆமோ எல்லாம் மேலே பேர் எடுக்கணும். பட் நீங்கள் ஹெலிகாப்டரில் 60 மோடு ஹார்ட் மோட் மெயினாக விளாண்டிங்க வச்சுக்கோங்களேன். ஹார்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நோதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆமோ கிடைக்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபார்ம் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஹெலிகாப்டர்ஸ்க்கு பேத் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு
கன் ஷூட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ ஏன் நான் கட் பண்ண கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டோம்ல அது தூக்கி வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் வந்து மேலே போட்டுட்டோம். ஏன்னா இந்த செகண்டாக கட் பண்ண கேட்டிங்கன்னா தாத்தா போட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் போட்டு தள்ளிட்டு தகுந்த புல்லட்ஸ்லாம் லோட் பண்ணி நான் கண்டு பண்ண ஆரம்பித்தேன். ஆமாம் சிட்டானே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கட் பண்ணிட்டு இந்த செக்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஐயோ ஆனால் மண்டையிலே போகிற ஹெட்ஷாட்டு. ஓகே உள்ளே என்ன இருக்குது பா சேஃப்கி கேஸ்லைன் இருக்கணும். நினச்சவே சேஃப்கி ஏன் நம்ம சேஃப்கி நான் சொன்னேன். கேஸ்லைன் அதில் மிச்சாலிட்டி கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் வேறு கண்ட போல கொடுக்காதீங்க ப்ளீஸ் கடவுளே. நான் இதுக்காக ரொம்ப தேடி இருந்தேன். அதே சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா இது நம்ம கடைசி பொருள். என்னடா சொல்ல கடைசி பொருளா? அவன் மேலே அத்தனை பொருள் முடியாது தூக்கி கிடச்சிட்டியாடா மேலே. அவங்க மற்ற பொருள் தூக்கி மேலே போட்டேன். ஸோ இதுதான் கடைசி கேஸ்லைன் மக்களே. தாத்தா அப்படி கன்ஃபார்ம் எழுந்திருப்பாங்க நினைச்ச மாதிரி. கன்ஃபார்ம் தெரில பார்ப்போம். கன்னு ஓகே அதுக்கு சைட் போட்டுருலாம். இப்போ வந்து கன்று தகன எடுத்து கீழே போய்க்கலாம். கீழே கன்ஃபார்ம் புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை தெரில. அதனால் தாத்தா பாடியை லாக் பண்ணிட்டு நம்ம மேலே வந்துடலாம் பார்க்குறேன். யாரும் வரல பாட்டி இல்லைல்ல நீங்கள். ஓகே கைஸ் நம்ம கீழே போகலாம். புல்லட்ஸ் இருக்கணும் வேண்டிக்கோங்க. புல்லட்ஸ் இருக்க முடியாது. தேங்க்ஸ் புல்லட் கம்மான் பேபி லெட்ஸ் ஆன் புல்லட்டு அந்த வேலை பாடிக்கலாம் புல்லட்டு அந்த மாதிரி புல்லட்டாக பார்த்து பாடி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தாத்தா பாட்டி பார்க்கணும்னு தெரியல. ஓகே டக்குன்னு வாங்க பாட்டி டக்குன்னு நீங்கள் தான் வரணும். இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு சான்ஸ் விட்ருக்கேன். பாட்டி வரணும் கிராணி வரணும். நான் மந்திரத்தை போட்டு வரவே இல்லை. என்னண்ணா இவ்வளோ ஆயிடுச்சு. கிராணி வந்திருப்பாங்க நம்ம பாட்டி என்ன வருவாங்க. சோகராசா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டாங்களா என்ன அப்படி பார்த்துட்டு போட பாட்டி கண்ணு தத்துல அப்படியே நம்ம தவிர்த்த மாட்டேங்கிறீங்க. வாங்க எப்படி பார்த்துட்டு போகிறா பாருங்கன்னா ஏதாவது மூஞ்சிலே ஒரு ஹெட்ஷாட் சொல்லலாம் வாயில் போட்டேன். 2 minutes 30 seconds. ஓகே தாத்தா வரணும். கரெக்ட் பையில எங்கடா இருக்கு அப்பா டக்குன்னு வாயேண்டா அப்பா சாமி சிசாம. நான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை போட்டு தள்ளிக்கிட்டா அம்மாக்கா சொன்னேன்ல மற்ற பொருள் நான் தூக்கி கிடச்சினா நான் தாத்தாவை போட்டு தள்ளிட்டேன். ஷார்க்கு மட்டும் இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சுது. ஷார்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம். அது நோத்து சேலஞ்ச். வா நல்லதாக போச்சு. கன்ஃபார்ம் வந்து பிக்சர் எடுத்துக்கலாம். ஓகே இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியலை. ஏன் பிகாஸ் நான் திருப்பி கட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுவீங்க தெரியணும். அதனால் ஓகே ஹெலிகாப்டர் கீழே இங்கே போடு பீஸ் ஆஃப் பிக்சர் தேவை. ஆமாம் இந்த கேமரா ஃபோட்டோலாம் எவன் இங்கே வைப்பான். அட்லீஸ்ட் நான் ஃபோட்டோ ஏதாச்சும் போகிறேன். வைக்கணுமா த்ரோ பண்ணிட்டேனா. ஓகே ஸோ ஓகே இந்த கேமரா ஃபோட்டோ தான் கையில் எனக்கு அருவருப்பாக இருக்கு மக்களே. ஸோ ஓகே டக்குனு வீட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். வீட்டுக்கு போகணும் டக்குன்னு இந்த கிராணி தாத்தா வீட்டுக்கு. இது சம்மர் வெக்கேஷன். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இரு பாட்டி ஒரு நாள் திரும்ப வீட்டுக்கு வருவேன். இன்னும் 2 days ஸ்கிப் பண்ண நான் வருவேன் கன்ஃபார்மு. ஓகேவா பாட்டி நீங்கள் அதுக்கும் தயாராக இருங்க. நீங்கள் அதுலேயும் சாக தான் போகிறீங்க நிறைய வாட்டி. ஸோ நீங்கள் மறுபயிற்சி எடுத்தே ஆகணும். ஸோ நம்ம ஆமோ எடுத்துக்கலாம். போடு 1 2 3 போடு. ஐயோ தப்பு ஓகே கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த நேரத்தை நான் ஸ்கிப் பண்ண மக்களே. ஏன்னா நான் எல்லாமே 1 to 2 ஷார்ட்ஸ்லேயே போட்டேன். இது 1 ஷாட்லேயே போடு. ஓகே 1 ஷாட் இல்லை நம்ம வந்து ஆமோவில் எடுத்து வச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா ஆமோ நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கடைசி ஸ்டெப்பு பண்ண போகிறேன். கீழே போக மாட்டேன் நீ. ஓகே ஓகே புல்லட் கம்மி ஓகே. ஸோ ஓகே இதுக்கு என்ன தேவை. ஓகே இங்கே தான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணணுமா. அதான் சொன்ன நமக்கு இந்த கிராணி சாப்டர் விளையாடி தைச்சே விட்டு போயிடுச்சு. பட் எப்படி தைச்சு கொண்டு வந்திருக்கேன். கிளாஸ் வியூஸ் அதான் ஃபிட்டாமல் தெரில வேறு தேவைப்படுமா. ப்ளீஸ் வேறு எந்த பொருள் தேவைப்பட வேணாம். அது சொல்லி இது போட்டால் தான் நமக்கு அது க்ரீன் கலர் ஆகிடுச்சா. அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலகை இருக்குல்ல கீழே விந்துடுவோம். அது கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஓகே அங்கே என்னவோ இருந்துச்சு பொட்டி மாதிரியே. அதை நான் அப்புறமா பார்க்குறேன். ஷார்ட்கட் வே ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே ஆனால் மக்களே என் டவுட்டு இந்த ஹெலிகாப்டர் விங்ஸ் வந்துச்சு. அது எப்படி நம்ம டக் டைப் அதாவது நார்மல் டைப் வச்சு ஒட்ட முடியும். போகும்போது கீழே விந்துட மாட்டோமா. எனக்கு அந்த டவுட் நிறையவே இருந்தது. பட் அவங்க வேறு மெஜாரிட்டி அப்டேட் கொடுத்துருக்கலாம் இதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா
டப்டேக்கே அதான் டேப் வச்சு பண்ணுறது சிம்பிளாக தான் இருக்குது. இதுவே இருக்கட்டும் டெவலப்பர்ஸ் யாரும் பண்ணுறதுக்கு ஏதோ நான் சொன்னேன்னு காரணத்தினால. சுற்றி முதல்ல இந்த கேஸில் போகும்போது எனக்கு வந்து தாத்தா பாட்டியோட சேசிங் மியூசிக் எனக்கு கேட்டுச்சு. பட் மேலே இருக்க பயந்துட்டேன். சரி ஓகே இதே சேசிங் முடிஞ்சிச்சா. ஆனால் தாத்தா பாட்டி மேலே வரைக்கும் அப்டேட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. அதுமாதிரி அப்டேட்லாம் கொண்டே வரக்கூடாது முடியலன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் சேலஞ்சில் இல்லை டெத் சேலஞ்ச் தான் வந்திருக்கும். ஃபுல் டெத் சேலஞ்சாக வந்திருக்கேன். பிகாஸ் நம்ம மேலே சத்தவே போடக்கூடாது. அவங்க அடிக்கடி வந்து செக் பண்ணி போனால் செம்மையாக ஒரு மாதிரி ஆகிடும். அவன் பொட்டி மேட்ச் அது என்னது அது கிரனேட்டா செம்ம. ஓகே காய்ஸ் கிரனேட் இருக்குது. தாத்தா பாட்டியை போட்டு தந்துடலாமா? தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? டக்கு டக்குன்னு வாங்கோ. ஏன்னா தாத்தா பாட்டி வரவே மாட்டேங்கிறாங்க. ஓகே பாட்டி தாத்தா டக்குன்னு வரீங்களா இல்லையா? நான் இது சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் போல். ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் எடுக்கிறேன் நமக்கு. தத்தா நம்ம டோர் ஓப்பன் பண்ண பார்த்து யாரும் இன்னும் உள்ளே வரல. இல்லைனா தாத்தா பாட்டி தான் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே பாட்டி சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து த்ரோ பண்ணிடலாமா யோசிக்கிறேன். இது த்ரோ கொடுத்தா ஓகே தாத்தா பாட்டி வந்துட்டாங்க. ஓகே யோ டக்குன்னு ஓடு. ஆஹா இன்னும் வெடிக்கலையா? நான் ட்ராப் கொடுத்தேனா? சரி ஓகே நம்ம 2 கிரனேட் இருக்குது, அதை தூக்கி போடலாம். ஓகே ராட். ஐயோ பாட்டி டக்குன்னு உங்களை போட்டு தள்ளியாச்சு. நான் போகிறேன் இங்கேருந்து. என்ன பண்ணலாம்? நம்ம இதை த்ரோ பண்ணிடலாமா? அடியே கில்லுது அழகு கொல்லுது. ஆஹா சரி த்ரோ பண்ணிடலாமா யோசிக்கிறேன். ஓகே 1 2 3 போட மனசே வர மாட்டேங்குது மக்களே. த்ரோ ஓடு பிளாஸ்ட் ஆகிருக்கும் கன்ஃபார்மாக. ஏங்க நான் த்ரோ தான் பண்ணேன் கன்ஃபார்ம் தெரியும். ஸோ கேஸ் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம். வாவ் ஹெலிகாப்டர். ஸோ கேஸ் இவ்வளோ வீடியோ ஸ்கிப் ஆனால் பார்த்துக்கு எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸோ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மைன்கிராஃப்ட் டேட் யாருமே பார்க்கல. நான் வந்து ஓகே தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க? ஸோ நான் கிளம்புறேன் என் வீட்டுக்கு. அதுவும் ஆக்சுவலி மக்களே எனக்கு ஹெலிகாப்டர் மேலே இருந்ததில்ல, இது ஓட தெரிஞ்சு ஏன்னா ஹெலிகாப்டர் மேலே இருந்தால் கிராஷ் ஆகிருக்கும். ஸோ ஓகே பாட்டி தாத்தா பாய். ஸோ ஸ்கிப் பண்ண தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் கிடையாது நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதே போடலாமா? கிராண்ட் சாப்டரில் போர்டு எஸ்கேப் அண்ட் டோர் எஸ்கேப்லாம் இல்லை அப்புறம் நீங்கள் டேரெக்டாக கிராண்ட் சாப்டர் 3 போடாமல் சொல்லுங்கள். கிராண்ட் சாப்டர் 1 வந்து ஹாலோவின் மோட்லாம் இருக்குது, அது செம்ம ஃபனியாக இருக்கும். ஸோ அதை போடாமல் சொல்லுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்ஸ் அண்ட் கீப். ஸோ அதை சொல்லுங்கள். பாய் லவ் யூ ஆல் மிஸ்